நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது இட்லி மாவு ரெசிபி பற்றி தான். ஸோ இன்றைக்கி 2 வகையான இட்லி மாவு ரெசிபி நான் சொல்ல போகிறேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது பேசிக் இட்லி ரைஸ். ஒரு நார்மலான வெள்ளை கலர் நம்ம இட்லி ரைஸில் பண்ணுவோம் இல்லையா, அந்த இட்லி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் என்னோட மெஷர்மெண்ட் வந்து 4.5 கிளாஸ் இட்லி ரைஸ்க்கு 1 கிளாஸ் உளுந்து, கொஞ்சோல வெந்தயம். இதெல்லாம் யார் சாப்பிடலாம் தெரியுமா? குட்டி பசங்க, இல்லைன்னா கொஞ்சம் எங்கேஜ் உள்ளவங்க, வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் இருப்பீங்க இல்லையா, அவங்க எல்லாம் சாப்பிடலாம். வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வராங்க, நல்லா நீட்டாக இருக்கணும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும், அந்த மாதிரி டயத்தில் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு வகை தான் நம்ம ஐட்டம். என்னன்னு கேட்குறீங்களா? நம்ம ஐட்டம் தாங்க வெயிட் லாஸ் ரெசிபி. மில்லட்ஸை வச்சு பண்ணுறது. எந்த வகையான மில்லட்ஸ் வேணா இருக்கட்டுங்க லைஸ். நான் வந்து இந்த வாட்டி வந்து குதிரைவாளியும் மாப்பிள்ளை சம்பாவும் கருப்பு கவனி அரிசி எடுத்திருக்கேன். இதுல எது வேணா நீங்க போட்டுக்கலாம். மெஷர்மெண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 5க்கு 1.25 இந்த அளவுல தான் நான் போடுவேன். 3 வகை மில்லட்ஸ், 2 கிளாஸ் இட்லி ரைஸ். அந்த மாதிரி நீங்க 1.5 போட்டுக்கலாம், 1 போட்டுக்கலாம். அது உங்களோட விஷயம் தான். நான் வந்து 1.5 கிளாஸ் இந்த அரிசியும் 1.5 கிளாஸ் மாப்பிள்ளை சம்பா, 2 கிளாஸ் இட்லி ரைஸ் போட்டிருக்கேங்க. 1 கிளாஸ் உளுந்து, 1 கிளாஸ் வந்து நார்மல் உளுந்தும், 1/2 கிளாஸ் வந்து கருப்பு உளுந்தும் போட்டிருக்கேன். மெஷர்மெண்ட் தாங்க மெயின். 5க்கு 1.25 கொஞ்சம் வெந்தயத்தையும் போட்டு நல்லா ஒரு 5 to 6 மணி நேரம் ஊற வச்சிருங்க. ஊற வச்சு அரைச்சி எடுத்து பாருங்க, சும்மா சூப்பரா இட்லி பஃபியா வரும். இன்னொரு டிப்னு பார்த்துட்டீங்கன்னா, உளுந்து அரைக்கும் போது வந்து நல்லா ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைங்க, சும்மா செம்மையா வருங்க. ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.